Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 994 பார்ட் 2. ஓபன் பண்ணா காஞ்சிரோவுக்கும் ஒக்கிக்குக்கும் பயங்கரமான சண்டை. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது, காஞ்சிரோ பயங்கரமா விதையெல்லாம் அமைச்சு சண்டை போடுவான். அந்த கிறுக்கு பையன் என்ன பண்ணிடுறான், அவன மாதிரியே ஒரு ஆளை வரைஞ்சு வச்சு அவங்க கூட சண்டை போட விட்டுறானா. சண்டையில வெட்டி தள்ளதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிடறான். அதுக்கப்புறம் தலையில்லாத ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் சண்டைக்கு விடுவான். எல்லாத்தையுமே ஒத்தே வெட்டில திருக்க விட்டுருவான். அதுக்கப்புறம் கேஷுவலா எப்பவும் போல அவன் அட்டாக்க தடுத்துடலான்னு தடுக்கும் போது அந்த பிரஷ ஒரே அடி அதை அவன் கையில இருந்து தெரிச்சிரும். அதை வச்சுதான் காஞ்சிரோ வித்த காட்டுவான். இப்ப அதுல என்ன பண்ண தெரியல, கத்தி முனையில தொக்கா மாட்டிட்டான். இப்போ ஓகேக்கும் அவனை போட்டு தள்ளியே ஆகணும். ஆனா பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அவளை தடுத்துக்கிட்டு இருக்குது. அஷுரா டோஜியா இருந்தானா அப்பவே சம்பவம் பண்ணியிருப்பான். அவனை சாவடின்னு சொல்லி எவ்வளவோ கத்துவான். அவ அப்படியே போஸ்ட் கொடுத்துக்கிட்டே நிப்பான். ஏன்னா பழைய ஞாபகங்கள் விடமடையுது, தடுக்குது. ஒன்னா ஒரே தட்டுல சாப்பிட்டு வாழ்ந்தவங்களாச்சே. கத்தி முனையில மாட்டின உடனே மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன மன்னிச்சிரு ஓகேக்கு, நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணல. என்ன இருந்தாலும் நான் குரோசுமிக்கலான்னு ஆச்சு. எங்களோட தலையெழுத்தே இதுதான், நாங்க செத்து தானே ஆகணும். தாராளமா கொல்லு, நான் சாக தயார். ஒரு செகண்ட் டைம் கொடு. ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்னா ஒரே சிப்லிங்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே நான் யோசிச்சு பாத்துக்கிறேன். அந்த நல்ல நினைவுகளோட நான் செத்து போறேன் அப்படின்ட்டு கொக்காமக்கா பயங்கரமா நடிக்க ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுகளை ஏமாத்தும் போது அவனுக்குமே பயங்கரமா நெஞ்சு வலிச்சுதான். ஆனா வேற வழி இல்ல, நான் பண்ணலன்னா என்னைய கொன்றுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் மொமனசுக்கே ரொம்ப குடும்பப்படுத்திட்டேன். ஏன்னா நான் குரோசுமி கிளான்ல பிறந்தவனாச்சே. நல்லா வாழவே தகுதி இல்லாதவன், என்னைய மன்னிச்சிரு. எனக்கு உங்க கூட வாழணும்னு தான் ஆசை. அப்படி இப்படின்னு கேப் விடாம டைலாக் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த ஒக்கிக்கு போட்டு தெளிவான்னு பார்த்தா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். அங்க அஷுரா டோஜி காட்டு கத்துவான். ஐயோ அவனை நம்பாத, அவன் நடிக்கிறான்னு. ஆனா இங்க இவன் நம்பிட்டான் போல. காஞ்சிரோ இன்னும் ஒண்ணு லேட் ஆகல, வா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் கைடோவை காலி பண்ணலாம், பழைய மாதிரி ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன மாதிரி ஒருத்த மேல நீ எப்படித்தான் இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறியோ எனக்கு தெரியலன்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு காஞ்சிரோ வந்து என்னமா நீ இவ்வளவு வீக்கா இருக்கன்னு சொல்லி ஒரே அடி டோஜே வண்டையா திட்டுவான். அட லூசு, அதான் அவனை போட்டு தள்ளுன்னு சொன்னனே, கேட்டியா ஏன் அப்படி பண்ணேன்னு. இங்க இவ விழும்போது அத்தனையும் பொய்யா அப்படின்னா நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்க காஞ்சிரோ உண்மையானவன் இல்ல, அவன் ஃபேக் அப்படின்ட்டு ஒரு வெட்டுவா. திடீர்னு அவன் யங் ஏஜ்ல எப்படி இருப்பானோ அந்த மாதிரி மாறி அறிவு இருக்கா ஓகேக்கு உனக்கு, நான் உன்னோட பிரதர் மாதிரி என்ன போய் நீ வெட்டுறங்கிற, அவ்வளவு கொடூரமானவனா மாறிட்டியா, நீ இப்படி என்னை ஏமாத்தனதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு வேற சொல்லுவான். அட வெண்ணப்பையில நீ எங்களை ஏமாத்திட்டு நாங்க உன்னை ஏமாத்தணுங்கிறியா, உண்மையா நீ யாரா, யாரு உண்மையான காஞ்சிரோ எங்க கூட தான் இருப்பான், அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னு அவனை பத்தி பெருமையா பேசுவான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா இவங்க கூட இருக்கும்போது என்னைக்குமே சந்தோஷமா இருந்ததே இல்ல, அவனுக்கு ரியாக்ஷனே வராது. பட் இருந்தாலும் அவங்க கூட ஒன்னா நடிக்கணுமே தான் நடிப்பான். எல்லாமே பண்றது குரோசுமி கிளானுக்காக மட்டும்தான். உங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு எனக்கு என்னைக்குமே ஆசை இருந்தது இல்ல அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஒக்கிக்கு வயித்துல கத்திய ஊட்டி இறக்கிடுவான். அட பாவி பண்ணாட பயலே, அப்ப இவ்வளவு நாளா நீ நடிச்சிருக்கியா அப்படின்ட்டு அப்படியே ஃபீல் பண்ணி கீழே விழுவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்டேஜ்ல சண்டை நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிரோவோட அம்மா அப்பா வந்து நாடக மேடை நடிகர்கள். சோ இவனும் இந்த உலகத்தையே ஒரு நாடக மேடையா நினைச்சு இவங்க கிட்ட பயங்கரமா நடிச்சிருக்கான். இப்போ ஸ்டேஜ்ல நடிக்கும் போது பாத்தீங்கன்னா வீம்புக்குன்னே எமோஷன்ஸை நம்ம வெளியில கொண்டு வரணும். ஐ மீன் அந்த கேரக்டருக்காக. ஆனா நிஜமா பாத்தீங்கன்னா அதை அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. அதைத்தான் இப்ப இவன் பண்ணிருக்கான். நடிக்க வேண்டிய ரோலை நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன், அவங்களோட ஃபீலிங்ஸ் கூட இவன் சிங்க் ஆயிட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க. அவளுமே ஒரு வெட்டு போட்டிருக்கா போல. என்ன சொல்லுவானா, நீ நடிச்சதான் ஒரு நடிப்பு, மற்றபடி நம்ம எல்லாருமே ஒன்னாதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒரு 2 வார்த்தை சொல்லுவான்னு எதிர்பார்த்தா. இதுக்கப்புறம் இவங்க சந்தோஷம் துக்கம் கோவம்னு எல்லாம் ஷேர் பண்ண காஞ்சிரோ இவங்க கூட இருக்க போறது இல்லைன்னு நினைக்கும் போது அவளுக்கு கவலையா இருக்குதாமா. இப்போதைக்கு காஞ்சிரோ ஒரு இல்யூஷன் மாதிரி தான். அதனால அவனுக்கு கருணை காட்டுறதும் தப்பு, அவனுக்கு குட் பை சொல்றதும் தப்பு. வாடா இன்னைக்கு பாத்துடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவளோட வித்தையே காமிக்க ஆரம்பிப்பான். அப்போ அவன் பேசிட்டே தான் இருப்பான். ஏன்னா அப்பதானே அவளை வீக் ஆக்கி அதை யூஸ் பண்ணி போட்டு தள்ள முடியும். அவன் மனசுக்குள்ள இன்னுமே ஏத்துக்க முடியல. காஞ்சிரோ நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, நீ நடிச்சிருக்கியா, இன்னும் உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது. பட் ஏக்கத்தை வச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுல்ல, அதனால ஒரே போடு. அந்த நேரத்திலயும் சந்தோஷமா தான் கீழே விழுந்து சாக போவான். ஏன்னா அவன் சாகறதுக்கான ஒரு நல்ல இடத்த தேடிட்டு இருந்தானாமா. நான் இப்போ கிராண்டான ஒரு ஸ்டேஜ்ல தான் சாகுறேன், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படி இப்படின்னு அவன் ஒரு இல்யூஷன்ல இருக்கான். என்னன்னா மக்கள்லாம் இவனை பார்த்துட்டு இருக்க மாதிரியும் இவன் நடிப்பை பாராட்டி கை தட்டுற மாதிரியும் அப்படியே சரிஞ்சு பொத்துன்னு விழுவான். ஒக்கிக்கு கதறி கதறி அழுவான். என்ன பண்றது, கூட இருந்தவன் இப்படி துரோகியாமானா அவனை காலி பண்ணும்போது பெயின் இருக்கத்தானே செய்யும். சரி மத்தவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா டெஞ்சரோவும் அங்க வந்து சேர்ந்துட்டான். அப்படின்னா இப்ப இவங்களோட படைபலம் ஆல்மோஸ்ட் ஒரு 2000 இருக்குன்னு வைங்க. எப்படியும் சண்டை போட்டதுல ஒரு 2-3 பேர் காலியா இருக்க மாட்டாங்க. அப்ப எல்லாருமே அங்க வேற லெவல் சோகத்துல இருப்பாங்க. அதான் காஞ்சிரோ செத்துட்டானே, அதனால சுத்தி நின்று பழைய விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாங்க. மெயினா
ஏன்னா இவங்க மெமரியில வர்றது ஓடன் கூட இவங்க எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க, ஒன்னா இருந்தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு நாள் 2 நாள் இல்லையே, சின்ன வயசுல இருந்து எல்லாம் ஒன்னா இருக்காங்க. சொல்ல போனா 20 வருஷத்துக்கு மேல. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் அவங்க கேங்ல துரோகம் பண்ணி இப்படி வெட்டுப்பட்டு அவங்க கையாலேயே சாகும்போது ஃபீலிங்கா தானே இருக்கும். அவனுக்கு ஃபீலிங் இருக்காது, ஏன்னா அவன் நடிச்சிருக்கான். ஆனா இவங்க நம்பி இருக்கான் இல்லையா, வாட் டு டு. அவன் செத்து போனதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஈசோ தான் இனிமேட்டு ஃபீல் பண்ணி ஒண்ணு நடக்க போறது இல்ல, நடக்க போற விஷயத்த பார்ப்போம் வாங்க முன்னேறி போவோன்னு உடனே கின்னு வந்து உனக்கு இந்த இடத்துல சாக ஓகேவான்னு கேட்பான். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க போற இடமோ போர்க்கலாம், என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கைடோவியே எதிர்த்து சண்டை போட போறாங்க. இந்த டைம் சாகுற சான்ஸை நான் மிஸ் பண்றதா இல்ல, வாங்க போகலான்ட்டு எல்லாம் போகும்போது ஒக்கிகோ மட்டும் பயங்கரமா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சரி நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அவளும் கூடவே போயிருவான். அந்த டைம் அப்படியே காஞ்சிரோவோட பாடியை காட்டுறாங்க. அவன் பாடி பாத்தீங்கன்னா ஒன்னாகல, அசைவில்லாம கிடக்குது, அவ்வளவுதான். ஆனா எதுக்கு இந்த ஷாட்டை காமிக்கிறானுன்னு தெரியல. மேபி உயிரோட மறுபடியும் வந்தாலும் வருவானோ. சரி அப்படியே கட் பண்ணி தலைவரோட தலைய தனியா காட்டுறாங்க. பார்க்கவே கஜகன்றாவியா இருக்குது. இப்ப என்னன்னா ஒரோச்சிய போட்டு தள்ளிட்டான். ஹேண்ட் ஆஃப் ஆனோட ஆளுங்க அவனோட ஆளுங்க 5 செகண்ட்ல டிசைட் பண்ணணும் இவங்க கூட சேர்றாங்களா இல்லையான்னு. அதுக்காக பைரட்டுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான். அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அவனுக்கு கீழே வேலை பார்த்து அவனை ஃபாலோ பண்ணும். அப்படி ஒரு வேலை சேலஞ்ச் பண்ணி சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்லயே கொன்றுவானாமா. இல்ல சேர்ந்துக்கிறோம்னு சொன்னா இதுக்கப்புறம் ஒரு பெரிய வாரே வரப்போகுது. அதுக்காக ப்ரிப்பேர் ஆகணும். இந்த லேண்ட் ஆஃப் ஆனோங்கிற கண்ட்ரியவே பைரட் எம்பையரோட ராஜ்யமாவும் மாத்த போறான். அண்ட் இதுக்கப்புறம் அவனோட பிசினஸையும் டபுள் பண்ண போறானாமா. இன்னைக்கு நைட்டே ஒனிகேஷிமால இருக்க அவனோட இடத்தை கம்ப்ளீட்டா ஃப்ளவர் கேபிட்டலுக்கு மாத்த போறான். லேண்ட் ஆஃப் ஆனோ இதோட அழிய போகுது. அப்படி இப்படின்னு அவன் ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இங்க லூஃபிக்கு அப்படியே வெறி ஏறுது. ஒய்யால உன்னை சாகடிக்காம விட மாட்டேன் நான். இதுல வேற லேண்ட் ஆஃப் ஆனோ தான் இவனோட புது ஒனிகேஷிமான்னு வேற சொல்லுவான். அந்த கண்ட்ரியோட ஷோகன் இனிமேட்டு யாருன்னா என்னோட பையன் யமட்டோன்னு வேற சொல்லுவான். உடனே அவ கேட்டுட்டு பயங்கரமா காண்டாயிருவான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண சொல்லுவேன், கிழட்டு நாய உன்னை கொல்லாம விட மாட்டான்னு காட்டு கத்துவாளா. லூஃபி பார்த்துட்டு கதறுவான். எப்பவுமே அவன் தான் கத்துவான், இப்ப இவ கத்திட்டு இருக்கான். கத்தாத குரங்கு ஏதாச்சும் கடுப்புல மொமனசுக்கிய போட்டு தள்ளிட போறான். ஃபர்ஸ்ட் அவனை காப்பாத்துவான், அதுக்கப்புறம் அவனை கவனிச்சுக்கலாம்பா. வா நான் உன்னை சீக்கிரமா ஷார்ட்கட்ல கூட்டு போறேன்னு சொன்ன உடனே 2 பேரும் வெறி கொண்டு பாஞ்சு கிளம்புவாங்க. இனி இதுக்கப்புறம் டெஃபினட்டா ஒரு பெரிய கலவரமே நடக்க போகுது. என்ன மாதிரி டிசைனா கலவரம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.